சண்டே அன்னைக்கு நல்லா பச்சை பசேல்னு வாங்கிட்டு வந்த அத்திக்கையோட நிலைமைய பார்த்தீங்களா? இது இப்படி கருகருன்னு சாகுற நிலைமைக்கு போறதுக்கு காரணமே என்ற கணவர் தான். நான் ரொம்ப நாள் கழிச்சு இது மார்க்கெட்ல பார்த்தேன். சின்ன பிள்ளையில சாப்பிட்டது சரி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கிட்டு வந்தா, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. நீ செஞ்சீன்னா நான் அத தொடவே மாட்டேன்னு ஒரே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னடா இவரு இத வச்சு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு 4 நாள் ஆயிப்போச்சு. ஒரு வழியா இன்னைக்கு யூடியூப் சேனல பார்த்து வடை சுடலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஒரு ஆன்டி வடை சுட்டாங்க. சூப்பரா இருந்தது அது பார்க்கறதுக்கே. சரி நம்மளும் அதே மாரி செய்யணும்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணது தான். ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லங்க. யூசுவலா நம்ம மசால் வடைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோம், அதே மாவுல கொஞ்சம் அத்திக்காய் அரைச்சு போட்டாச்சு அவ்வளோதான். பெருசாலாம் கிடையாது. இது எனக்கு ஒரே டவுட். இது எங்கடா மாவுல கரெக்ட்டா வருமா? இல்ல உதிர்ந்துருமா எண்ணெயில போடும்போதெல்லாம் ஒரு குழப்பத்தோட தான் செஞ்சேன். ஆக்சுவலி இது நல்ல வடை மாரியே அழகா வந்தது. எந்த ஒரு கன்ஃப்யூஷனுமே இல்லாம தான் நான் செஞ்சுட்டுருந்தேன். வாசனையும் சூப்பரா இருந்தது. ஒரு வழியா நல்லா வந்துருச்சுயா, ஒரு காஃபி போட்டு குடுத்துட்டு அவர்ட்ட டேஸ்ட் குடுத்துருவோன்னு குடுத்துட்டேன். அவர் என்ன ஒரு மார்க்கமா பார்த்துட்டு யோசிச்சு யோசிச்சு தான் வாயில வச்சாரு. எந்த சேஞ்சஸுமே இல்ல. மசால் வடை மாரியே தான் இருந்தது. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு.